அங்கே ஒரு மாங்காய் மரம், 2 மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் சீசன் வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு 11 மணி ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் பார்க்கலாம் எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க ரூமில். சரி பாருங்கள், வெட்டியாக சுற்றினுக்கிறான். அண்ட் சரவணன் ஏதோ பண்ணியிருக்கான். சரி நடு காமி. ஒன்றும் பண்ணலடா. ஏதோ கவிதை ஏதோ எழுதி வச்சிருக்கான். இல்லடா. என்ன பண்ண சொல்லு. எழுதணும். என்ன எழுதணும்? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குமா? என்ன எழுதணும்? கவிதை எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. எதுக்கு உனக்கு கவிதை தேவைப்படுது? யாருக்கு எழுதணும்? யாருக்கோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எழுது. சரி எழுதுறேன். என்ன கவிதை எழுதுறியா? என்ன கவிதை எழுதணும்? இதுல எழுதணும். அதனால தான் கேட்டேன். இது பாருங்க கைஸ், இதோ வச்சுன்னுக்குறான். இதில் வந்து இந்த மாதிரி எங்கடா இந்த லெட்டரு? இந்த லெட்டரில் சின்ன கவிதை எழுதி அனுப்பணுமா? பாருங்க, பொண்ணுக்காக என்ன நான் பண்ணுறேன். என் மச்சான் அதை போட்டு எழுது உட்கா. என்ன கவிதை எழுத போற சொல்லு. இதில் பாருங்க, ஒரு பாரிஸ் மாதிரி ஏதோ இருக்கு. பாரிஸ் டவர் எங்க வாங்கினது இது? கேரளாலையா? கேரளா டூரில் வாங்கினது கைஸ். நாங்கள் போகும்போது அப்பா வாங்கினவங்க இன்னும் அதை கொடுக்காம வச்சுருக்கிறான் அவன் ஆளுக்கு. சரி, உன் ஆளுக்கு நீ என்ன கொடுக்க போற? உன் ஆளுக்கு நான் தான் வாழ்ந்துறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளத்தில் வந்து மச்சானுக்கு ஒரு மைக் வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு. என்னடா டேய், என்னடா எழுதணும் உனக்கு? நான் ஒரு கவிதை தரேன். அத சின்னதா நீட்டா எழுதணும். சரி எழுதிடலாம். சரி, இது சாமி போயிட்டு கொஞ்சம் vlog எடுத்துட்டு வந்துடுறேன். சாமி இல்லையா? எங்க போயிட்டான்? ஐயோ. சரி, தனுஷ் பாக்குறீங்களா? தனுஷ் என்ன பண்றான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க, ஹெட்செட்டு மாட்டிக்கிட்டு உக்காந்து பிக் பாஸ் பார்க்குற வேலை அவனுக்கு. வேறு எதுவும் வேலை இல்லை. அதுவும் பாருங்க, ஹெட்செட் எப்படி போட்டுருக்கான். எங்கள் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா கைஸ், ஒரு கொயக்கா மரம், ஒரு மாங்காய் மரம், அங்கே ஒரு மாங்காய் மரம், ஓகேவா? 2 மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் சீசன் வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மாங்காவை போட்டு பேட்டி சாப்பிட்றது தான். இன்னொரு மாங்காய் மரம் 3 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, 2, இது ஒரு 3 மாங்காய் மரம் இருக்குது கைஸ். இங்கே இப்போ கொயக்கா பறிக்க வந்திருக்கேன். கொடு ஒன்று குடிச்சு தர முடியாது. இத்தாடா, நான் தான் பசிக்குதுன்னு கூட்டின்னு வந்தேன். குர்ரா வேணா, நீ கீழே வாடா. மேலேருந்து என்ன சொல்லு? கீழே தானே நல்லா தெரியும், மேலேருந்து எதுவுமே தெரியாதுடா. சரி குர்ராத. இது குட்டாங்க கைஸ், ஆனால் காயா இருக்குது. ஒழுங்கா குரங்க ஒஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். நாளைக்கு ஜனா நான் இங்கே இல்லை போ படம். என்னைக்கு படம் வருதோ அன்னைக்கு தான்டா. உங்க அப்பா தலையிலே வச்சுட்டு இன்னைக்கு தானே பொங்கல் கொண்டாடுன்னு குத்ததே காய் தான். எப்படா பழுக்கிற மாதிரி தெரியலடா இதெல்லாம். அண்ணா எங்கண்ணே? அப்பா கிட்ட சொல்லு. எங்களே பாத்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் வச்சிருக்க ஒரே ஒரு ஆள் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா சித்தப்புங்க வாரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வராங்க. என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு நான் எங்கடா போறேன்? வெளியே போயிட்டு வரேன். 100 ரூபா செலவு பண்ணேன், அவ்வளவுதான். யாரும் அதிகமான செலவே பண்ண. சரி, அப்ப அவன் 10,000 கொடுத்தான். 1000 தான் வச்சிருக்கேன். 4000 எங்க? 4000 செலவாச்சு. எங்கேயோ எப்படி செலவாச்சு? ஆச்சு. எங்களுக்கு நீ எதுவும் வாங்கி தரல. அதுல வாங்கி தரல, கடன் காமிக்குது யாருக்கிட்ட. நாங்க 10,000 கொடுத்துருக்கேன். 4000 ரூபா 4 வேணும். 3 எடுத்து பாரு. நீ கடை நாளைக்கு நாளிகா? டேய் தம்பி, என்கிட்ட காசுலாம் இல்ல தம்பி. விளையாட்டு இல்ல, காட்டு இல்ல, நோ மணி. 40,000 வச்சிருக்கேன். விளையாட்டு நீ விளையாடாத, காசு கொடு. நீ ஏன் கேக்குற? என் மாமாடா.
அதுக்குன்னு அடிக்க வருவியாடா? வச்சு வேணாண்டா. என்னடா காசு 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 ஆமா வேணும்ன்றால் சாப்பிடுற பொருள் கீழே அதுக்கு கொட்டை யூஸ் பண்ணாதரா. என்னடா காசு காசு வேணும்ன்றது பார்த்தாச்சு. விஜயகாந்த் அரசியலுக்கு வந்து போய் குளியா கிளம்பு. ஜிபி இல்லாம படமே ஓடிருக்காங்க. தலைக்கே காப்பிரைட் போடுவாரு. நான் இல்லாம இந்த யூடியூப் vlog-ஏ ஓடாது. அவாய் அங்கிட்டு போயிடுச்சா சைடுல போயிடுச்சா தெரியலடா. வேஸ்ட் ராணி நின்றா வாடா. ஐயோ ஏய் பாரா கரெக்டா மொட்டை மாட்டுறா. எங்கடா ஓட்டான்? இங்க அங்க எவனா மண்டியை உடைக்க போறீங்கன்னு தெரியுது எனக்கு நல்லாவே. டாபிக் சொல்றேன். அது இங்கிலீஷ்ல ஒரு 5 நிமிஷம் பேசுறாப்ல எழுத்தா கண்டென்ட். டாபிக் சொல்றா. டாபிக் கொஸ்டின் கேட்டா என்ன சொல்றது? வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்படம் சிஸ்டம் அண்ட் ஃபார் எஃபிஷியன்ட் வாட்டர் ப்ரெஷர் வந்து ப்ராஜெக்ட் சொல்றேன். சரி அதுல எத்தனை ஸ்லைடு நீ அதை என்ன பண்ண போற? என்ன எவ்வளவு பெருசா இருக்கு அந்த ப்ராஜெக்ட்? ஒண்ணு ஒரு 10 இப்ப ப்ராஜெக்ட் ஒண்ணு இல்லடா. இப்போ வந்து எப்படின்னு வச்சுக்க, தண்ணி இருக்குல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல தண்ணி சொல்லுவா சொல்லு. அபார்ட்மெண்ட்ல தண்ணி இப்ப வீட்டுக்கு குடிக்க தண்ணி எல்லாம் இருக்கும் பாத்தியா? இப்ப டக்குன்னு ட்ரைனேஜ் பைப் உடஞ்சி இந்த தண்ணியில கலந்துருந்தோம் பாத்தியா? கலந்துருந்தா அதெல்லாம் டிடெக்ட் பண்ணும். இது உள்ள புதுசு டிடெக்ட் பண்ணி கரெக்டா தண்ணியை திரும்பி எடுத்து அதான் தண்ணியை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் ப்ராஜெக்ட். தண்ணியை பிடிச்சி பார்த்தாலே தெரிஞ்சிரு மேடம். இது தப்பு இப்படிதான் கேக்குது. புடிச்சு பார்த்தாலே தண்ணி கலரா இருந்தா இல்லடா. இப்ப நீ குடிக்கும் போது உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா இது பண்ணி பாத்தியா? அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். அப்ப வந்து நீங்க ஒரு வெரைட்டியா பாட்டு வந்து வைப்பீங்க டேபிள்ல, அத வந்து வரவங்க குடிச்சு வைப்பாங்க. அப்படியா? என்ன வச்சு சொல்லி என் ப்ராஜெக்ட் வந்து தொட்டா ஷாக் அடிக்கும். தொட்டா ஷாக் அடிக்கும். அது இல்ல அவன் ப்ராஜெக்ட் வச்சு ஹை வோல்டேஜ் மின்னல்ல இருந்து கரண்ட் எடுக்கலாம். மின்னலுக்கு கரண்ட் இருக்கேடப்ப அது இருக்கு. அது அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்றது இம்ப்ளிமென்ட் பண்றாங்க இன்னும். அததான் பிடிக்க போறான் கையில. டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, இந்த படம்டா சாவுடி நிப்பாடு சாவுடி நிப்பாடுடா. நிப்பா பாதி படம்டா. அது படம் பேர் என்ன? ப்ராஜெக்ட் டைட்டில் சொல்றேன் நான். கீரன் படம் மச்சான். ஏய் மச்சி நான் இப்ப சீரியஸா பேசுறேன். மச்சி சீரியஸா பேசுறேன். கவனி எல்லாம் மெயினா ப்ராஜெக்ட் வரும் பட்டன். ஏய் பேசுறேன் கட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் ஆன் தி கேமரா. மக்களே நம்ம ப்ராஜெக்ட் என்ன கேட்டீங்கன்னா, சாம் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஐடியா திருடிடுவானுங்க, பார்த்து சொல்லு. இல்ல மச்சி யாரே நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நம்மளே திருடிதான் பண்றோம். நீ ஏன் பேசுற வர? நீ இப்ப ஏன் வந்திருக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல? எங்க கட்சிக்கு வரீங்க? நான் கஷ்டப்பட்டு ஏஐல போறேன், ஏஐல பூந்துருவீங்க நீங்க. இப்ப எங்களுக்கு போன செம எக்ஸாம்பிள் ஏஐ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மச்சான். டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ், கரண்ட், டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் 4 சென்சார். ஓகேவா? அதை வந்து சென்ஸ் பண்ணி ஏஐ வந்து நமக்கு ஃபோன்ல வந்து சொல்லும். நீ வந்து எங்க இருந்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு கோடு இருக்கும். ESP32 சொல்லி ஒரு இத்தனை வோல்டேஜ் பாஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுமா? ஆமா, சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி சொல்லும். அப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல இவ்வளவுதான் தாங்கணும் அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அது எப்படி பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். அது கவர்மெண்ட் இல்லடா, கவர்மெண்ட் வந்து பாத்துட்டு போகுது. நம்மளுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சம்பந்தம்? ஸ்டூடண்ட்ஸ் ஆனா பாயிண்ட் தானே. கண்டுபிடிக்கணும். அது கரண்ட்ல இருந்து பிரச்சனை வருதா, வோல்டேஜ்ல இருந்து வருதா, டெம்பரேச்சர்ல இருந்து வருதான்னு சொல்லி சென்ஸ் பண்ணி சொல்றது சென்சார் யூஸ் பண்றாங்க. இப்ப கரண்ட்க்கு எடுத்து என்ன டிஃபரன்ஸ்? கரண்ட்க்கு எடுத்து என்ன டிஃபரன்ஸ்? கரண்ட்னா சுவிட்ச் போடணும். வாட்டர் மேனேஜ்மென்ட் சொன்னா அவன யாரும் கேள்வி கேக்குறாங்க. யாரும் பதில் தெரியாது. ஏய் மாப்டா கரண்ட் ஏய் ஐ டோன்ட் நோடா. கரண்ட்க்கும் வாட்ஸ்க்கும் ஜிகா வாட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரு இப்ப ஏஐ சிஸ்டம்லாம் வந்து
வைக்கிறதுக்கு நிறைய ஜிகாவாட் தேவைப்படுது அப்படின்றாங்க. ஜிகாவாட்னா என்ன? ஜிகாவாட்லாம் தேவைப்படாது. அப்ப என்ன மெகாவாட் தருவாங்களா? ஏய் நம்ம நார்மலா ஒரு சென்சார் ஃபிக்ஸ் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி சொல்றதுக்கு சென்சார் இல்ல, பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் எல்லாம்